குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேப் வந்து ட்ரப்பீசியம். ஒரு ஷேப்பை பார்த்து நம்ம ட்ரப்பீசியம் தான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சைட்ஸ் வந்து பேரலாக கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு சைட்ஸ் பேரலாக இருக்கணும். ஓகேவா? திஸ் அ ஃபஸ்ட் கண்டிஷன். ஃபஸ்ட் கண்டிஷன் 4 சைட்ஸ் இருக்கணும். அதில் ஏதாவது 2 சைட் பேரலாக இருக்கணும். ஒன் மோர் கண்டிஷன், அதோட ஒன் சைடு ஓகே சேம் சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள் இது ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஓகே முன்சப்பான இது 80, இது 100, இது 80 அப்படின்னு போட்டால் இந்த ரெண்டு ஆங்கிள் ஓகே இது ஏ, இது பி, இது சி, இது டினா திஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் திஸ் ஆங்கிள் டி. இது ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான். இது மேக்ஸிமம் 100, திஸ் இஸ் 80 அப்படின்னு இருக்குன்னா இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஷேப் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரப்பீசியம்னு சொல்லுவோம். உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க ஷேப் என்னென்னா ஐசோலைஸ் ட்ரப்பீசியம். ஒரு ட்ரப்பீசியத்தை பார்த்து நம்ம ஐசோலைஸ் ட்ரப்பீசியம் சொன்னால் அதுக்கு ஒரு பேரலல் சைட்ஸ் வந்து இருக்கும். இது ரெண்டு பேரலல் சைட்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கும். ஓகே, இது போக இந்த லென்த்தும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். தென் ஒன் மோர் கண்டிஷன் என்ன அப்படின்னா இதோட டயக்னல், இந்த ஆப்போசிட் கார்னர்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா டயக்னல், இதுவும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இதுதான் ஐசோலைஸ் ட்ரப்பீசியோட ப்ராப்பர்ட்டி. ஒரு பேரலல் சைட் இருக்கணும், சேம் சைட்ஸ் ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இதோட டயக்னல் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹவு டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா half into h into a plus b. இந்த ஏபின்றது பேரலல் சைட்ஸ். இந்த பாருங்க இதுதான் ஏ ட்ரப்பீசியம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் ஏபி, இதுதான் ஏபி. இந்த ரெண்டு பேரலல் சைட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லணும்னா ஹைட். ஓகே, இந்த பேரலல் சைட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கதான் சைட்ஸ். ஓகேவா? ஸோ த ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் ஃபார்முலா இஸ் 1/2 into h into a plus b square units. The area of the trapezium formula is 1/2 into h into a plus b square units. Find the area of the trapezium whose height is 14 cm and parallel sides are 18 cm and 9 cm of length. ஓகேமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியத்தோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஹைட் இஸ் 14 cm. அதோட ஹைட் எவ்வளோ? 14 cm. பேரலல் சைட்ஸ், ஹைட்னா ஹச், பேரலல் சைட்ஸ்னால் ஏ அண்ட் பி 18 cm and 9 cm கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஹச் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ்னாவே ஃபஸ்ட் யூ ட்ரா த ஷேப். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரப்பீசியம் ட்ரா பண்ணிட்டேன். பேரலல் சைட்ஸ் வந்து இது ஏ, இது பி. ஏ வந்து எதனால் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், எதனால் நம்ம பி எடுத்துக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. அடுத்து வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 cm. h is equal to 14 cm. ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி இதெல்லாம் இதில் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதுகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுகிறோம். ஓகே, a is equal to 18 cm, then b is equal to 9 cm, h is equal to 14 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா தான் நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏரியா? half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூஸா ஹாஃபாக தான் இருக்கும். இன்ட்டு போகிறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் h? 14 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? 18. தென் வேல்யூ ஆஃப் b is 9. ஓகே, எப்போயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட் கொடுக்க தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ 1/2 இன்ட்டு 14 இன்ட்டு 18 + 9 is come to 27. இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்குறோம். 2 14 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 7 2s are 14. கிளியர்? கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்குறோம், பண்ண முடியாது. ஸோ 27 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 27 into 7, 7 7s are 49, remaining 4, 2 7s are 14, 14 plus 4 is come to 18 is equal to 189. ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். the area is equal to 189 square centimeter. clear? Example 2.11. The parallel sides of the trapezium 23 cm, 12 cm.
ட்ரப்பீஸியோட parallel sides கொடுத்துட்டாங்க. the distance between the parallel sides. இந்த parallel sidesக்குள்ள distance நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன் height. அது எவ்வளோனா 9 cm. find the area of the trapezium. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? parallel sides கொடுத்துட்டாங்க. அதுக்குரிய டிஸ்டன்ஸு ரெண்டு parallel sidesக்குரிய டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் height. ஸோ ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. find the area of the trapezium. area of the trapezium கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.11 ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் ட்ரப்பீசியம் ட்ரா பண்ணிக்கிறோம் பேரல் சைட்ஸ் எவ்வளோ 23 சென்டிமீட்டர் இது வந்து திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் அ பி மேக்ஸிமம் மேலே கதை ஏன்னு வச்சுக்குவோம் இது வந்து 12 சென்டிமீட்டர் இதுக்கிட்ட இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹைட்டு அது வந்து 9 சென்டிமீட்டர் கிவன் ரைட் பண்ணலாமா given okay A is equal to 12 centimeter, B is equal to 23 centimeter, then H is equal to 9 centimeter. Then what we find area. Area நமக்கு தெரியாது. The formula for area is equal to half into H into A plus B square units. Okay. Now we substitute the values half into the value of H is 9 into the value of A is 23. The value of B is 12. Okay square centimeter first step work out பண்ணு so half into 9 into 23 plus 12 is come to 35 இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேயே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் இங்கேயே கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள் 1 2 is to 9 நான் கேன்சல் பண்ணுறேன் 9க்கு வந்து 4 2s are 8 remaining 1 1 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பாயிண்ட் வைக்கிறோம் 1 வந்து பாயிண்ட் வைக்கிறப்ப என்னவா கன்வெர்ட் ஆகும் 10 கன்வெர்ட் ஆகும் 5 இது உங்களுக்கு பின்ன சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் கவனிங்க 9 இருக்கு 2 டிவைட் பண்ணுறோம் 4 2s are 8 remaining 1 ஸோ ரிமைனிங் இருக்கனால இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறப்ப இது என்னவா மாறும் 10 ஸோ 5 2s are 10 0 ஓகே இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 4.5 into 35 ஸோ as usual 4.5 அதாவது 45ஐயும் 35 மல்டிப்ளை பண்ணுறேங்க ஓகேவா 5 5s are 25 remaining 2 4 5s are 20 plus 2 22 3 5s are 15 remaining 1 4 2s are 12 plus 13 ஸோ ஆட் பண்ணுறோம் 7 5 1 ஒரு டெசிமல் நம்பர்ஸ் 4.5ல ஒரு டெசிமல் நம்பர்னால ஒரு டெசிமல் நம்பர் வர மாதிரி வைக்கிறோம் புரியுதா 4.5ன்னு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஒரே ஒரு டெசிமல் லாஸ்ட்லேருந்து வைக்கணும் ஸோ ஒரு டெசிமல் வர மாதிரி வைக்கிறோம் ஸோ த ஏரியா இஸ் ஈக்குவல் டு 157.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளியர் 828 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் இஸ் அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது ட்ரப்பீஸோட ஏரியா கொடுத்துட்டாங்க இஃப் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட் இஸ் 19.6 16.4 பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படியே என்ன அர்த்தம்னா இந்த பேரலல் சைட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பேரலல் சைட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹைட் ஓகேவா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைட் கேட்டிருக்காங்க நம்ம யூஷுவல் என்ன பண்ணுவோம் ட்ரா பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் ட்ரா பண்ணுறோம் பேரல் சைட்ஸ் எவ்வளோ 16.4 19.6 சென்டிமீட்டர் ஏரியா வந்து 828 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இதுதான் ஹைட் ஓகேவா அடுத்து கிவன் ரைட் பண்ணிடுவோமா ஓகே கிவன் ரைட் பண்ணுவோம் A is equal to 16.4 centimeter B is equal to 19.6 centimeter height வந்து நமக்கு தெரியாது ஏரியா கொடுத்துட்டாங்க the area is equal to 828 square centimeter ஏரியா கொடுத்துட்டாவே ஃபார்முலாக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துடணும் ஏரியாவோட ஃபார்முலா என்னது half into H into A plus B is equal to 828 நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாமல் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும் ஏபி வேல்யூஸ் தெரியும் ஸோ half into ஹச்சோட வேல்யூ தெரியாது ஏயோட வேல்யூனா 16.4 பியோட வேல்யூ 19.6 is equal to 828 இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி பார்க்குறோம் சைடில் ஆட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிஷன்ஸ்லாம் தப்பு விடுவீங்க ஸோ கரெக்டாக டெசிமல் நம்பர் வச்சு ஆட் பண்ணி பாருங்கள் 4 + 6 வந்து 0 பேலன்ஸ் ஒன்று 10 16 ரிமைனிங் 1 36 ஸோ half into H into இது ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 36 கிடைக்குது is equal to 828 now you cancel 1 2 is 2
1 2 is to remaining 1 18 8 2s are 16. So h into 36 equal to 828. Then h is equal to 828 by 36. இதை நான் 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிட்டே வருவேனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் லாங் டிவிஷனில் போட்டுக்கிறேனாலும் போட்டு பாருங்கள், தப்பு கிடையாது. 828 36. சரிங்க, ஒன்று தப்பு விட்டேன், இதை கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. இது 18, இங்கே என்ன வரும் 18 வரும். ஸோ 18ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, 80 to 18 எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்குறோம். நம்ம 4 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 4 8s are 32, remaining 3, 1 4 is 4, 4 plus 3 72, remaining வந்து 108. ஓகேவா, அப்போ வந்து திருப்பி 8 வந்து வர மாதிரி இருக்கோம்னா 6 எடுத்துக்கிறோம். 6 8s are 48, remaining 4, 1 6, 6 plus 4 வந்து 10 is 0. So 46 into 18 is come to 828. So cancel பண்ணோம் அப்படின்னா 118 is 18, 46 18s are 828. So the value of height is 46 centimeter. Here area of the trapezium is 352 square centimeter. The area of the trapezium is 352 square centimeter. Area கொடுத்துட்டாங்க. And the distance between the parallel sides is 16 centimeter. Distance between parallel sides நம்ம என்னமா சொல்லுவோம், height. If one of the parallel side is of the length 25 centimeter, find the length of the other side. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா parallel sideல ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா எவ்வளோனா 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அடுத்து கொடுத்துருக்கிறது ஹைட். இந்த பேரல் சைட்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஒன் ஆஃப் த சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன் மோர் சைட் கேட்டிருக்காங்க. இது எதனாலும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், தெரிஞ்சதை நம்ம 25 வச்சுக்கிறோம். இப்போ கொடுத்ததை எடுத்து எழுதுகிறோம். கிவன் a is equal to x, ஏயோட வேல்யூ தெரியாது. b is equal to 25 சென்டிமீட்டர். இது வந்து இந்த ஹைட்டு கொடுக்கலாமா, இந்த லென்த்து கொடுக்கல, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. h is equal to 16 சென்டிமீட்டர். தென் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இந்த ஏரியாவுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணி ஈக்குவல் பண்ணுமா. ஃபார்முலா என்னது, ½ into h into a plus b is equal to 352. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா. 1/2 into what is the value of h, 16, into the value of a is x, the value of b is 25 is equal to 352. Now you cancel the values. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவேன். பட் ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் வேல்யூஸ் இருக்கனால இப்போ ப்ராக்கெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ வெளியே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 16 இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாம். இது ஒரு ஃப்ராக்ஷன், இது வந்து ஃப்ராக்ஷன் பார்த்தாலும் 16/1. நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் கேன்சல் ஆகும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 1 2 is to 8 2s are 16. ஓகேவா, ஸோ என்ன கிடைக்கும்னா 8 into x plus 25 is equal to 352. இங்கே மல்டிப்ளேயில் இருக்க 8 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 25 ப்ராக்கெட் எடுத்துக்கிறோம், பிகாஸ் வேறு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 25 போட்டுக்கிறோம். 352 divided by 8. Now you cancel. 1 8 is 8, 4 8s are 32, remaining 3 32, 4 8s are 32. So x plus 25 is equal to 44. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, வேல்யூ 25 இருக்குது. இது நம்ம அந்த சைடு மூவ் பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நம்ம எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது 44 இருக்குது, ப்ளஸ் 25 அங்கே போகிறப்ப -25 ஆகும். 44லேருந்து 25 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 19. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர். எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம் ஏ, ஸோ 19 ஏ இஸ் ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர். புரியுதா. த காலர் ஆஃப் த ஷர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐசோலஸ் ட்ரெபீசியம். காலர் ஆஃப் த ஷர்ட்டோட காலர் என்ன, இந்த காலர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஐசோலஸ் ட்ரெபீசியம் ஃபார்மேட்டில் இருக்குது. whose parallel sides are 17 centimeter and 14 centimeter. And the distance between them 4 centimeter. Find the area of the canvas that will be used to stitch the collar. இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் 2.14. இது காலர் வந்து உங்கள் ஷர்ட் காலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா,
இதை தான் ஃபோல்டு பண்ணி காலராக மாற்றுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேரல் சைட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் அண்ட் 17 சென்டிமீட்டர். இதுக்குரிய டிஸ்டன்ஸ், இந்த காலருக்குரிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ துணி தேவைன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ துணி தேவை அப்படின்னா அது என்னது, எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்னா என்னது, தட் இஸ் ஏரியா, தட்ஸ் ஆல். அப்போ கிவன் கொடுத்துருக்கதை ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடணும், ஏரியா கண்டுபிடிச்சணும், அவ்வளோதான். A is equal to 14 centimeter, B is equal to 17 centimeter, H is equal to 4 centimeter. And what is the formula for area? Area is equal to 1/2 into H into A plus B. Now we substitute the values 1/2 1/2 தான் இருக்கும். H ஓட வேல்யூ 4, A ஓட வேல்யூ 17, B ஓட வேல்யூ 14. அப்படியே நேர்கனவே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணி பார்க்குறோம், கேன்சல் ஆகுது. ஸோ 2 into 17 plus 14 என்ன வரும், 31. 31 into 2 என்ன வரும், 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இந்த காலர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளாத் வந்து தேவைப்படுது. ஓகேவா?